வணக்கம். வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹெப்டன் வயசுல இருந்து டாக்டர் ராம் எந்திரிச்சிருப்பான். அவனுக்கு யார் அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணான்னு தெரிஞ்சிருக்கும். அது அந்த சைக்கோ டாக்டர் தான். வேணும்னே இத்தனை நாள் அவன் என்னை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்கான் அப்படின்னு டாக்டர் ராமுக்கு சிரமமா கோவம் வருது. ஸ்டேஷனில் இருக்க எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டு இப்போ வேற அவன் ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக வந்திருக்கான். கண்டிப்பாக அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆக தான் பிளான் போடுவான்னு அவசரமாக போலீஸ் பாபுவும் டாக்டர் ராமும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நினச்ச மாதிரியே அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். அவங்ககிட்ட ஒரு ட்ராக்கிங் டிவைஸை கோர்ட்டில் ஆல்ரெடி டாக்டர் ராம் போட்டிருப்பான். அதை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அது ஹாஸ்பிட்டலே இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. என்னன்னு பார்த்தா அவன் அந்த சைக்கோ டாக்டர் அந்த கோட்டை கழட்டி வச்சுட்டு கிளம்பி போயிருக்கான். சரின்னு ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது அந்த சைக்கோ டாக்டர் வெளியே போகிறான். அவனை ஒருத்தன் காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறான். அது யார் அப்படின்னா, ஏற்கனவே ஒருக்கா நம்ம டாக்டர் ராம் அவனோட சொந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு பிளம்பர் இருந்திருப்பான். அவன் தான். அவனை பார்த்ததும் டாக்டர் ராமுக்கு புரிஞ்சுது. அப்படின்னா நம்ம வீட்டை இத்தனை நாள் கவனிச்சிட்டு இருக்கிறது அந்த சைக்கோ டாக்டர் தான். அவனோட ஆள் தான் அந்த பிளம்பர். கண்டிப்பாக இவன் இப்போ என்னோட அம்மா அப்பாவோட அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பான். நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு பாபுவும் டாக்டர் ராமும் அந்த வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஒரு வழியாக அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் அந்த ரூமோட ஏசியிலேருந்து அந்த கூலிங்னஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. என்ன ஏசி கூலிங் அதிகமாகிட்டே இருக்கேன்னு கிட்ட போய் பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த மயக்க கேஸில் 2 பேருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ டாக்டர் வரான். என்னப்பா இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஒரு சேரில் கட்டி வைக்கிறான். அவங்க 2 பேர் கையையும் சேரோட ஹேண்டிலோடு சேர்த்து ஒரு லாக் போடுறான். அவங்க மண்டையில் நிறைய மிஷின் மாட்டி வச்சுருக்கான். 2 பேருமே மயக்கம் தெளிஞ்சு எந்திக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, எங்களை அவுத்து விடு அப்படின்னு சொல்லும்போது அந்த சைக்கோ டாக்டர் சொல்கிறான், நம்ம 2 பேரும், அதாவது நம்ம 3 பேர் இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம். ஒருவேளை அந்த கேமில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா உங்கள் கையை லாக் பண்ணியிருக்க அந்த சேர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிலீஸ் ஆயிரும். ஒருவேளை தோத்துட்டீங்க அப்படின்னா உங்களை நானே ஊசி போட்டு கொன்றுவேன் அப்படின்னு அந்த சைக்கோ டாக்டர் சொல்கிறான். எங்களால் எந்த கேமையும் விளையாட முடியாது, ஒழுங்கு மரியாதை எங்களை இதுலேருந்து ரிலீஸ் பண்ணிவிடு அப்படின்னு டாக்டர் ராம் சொல்லும்போது, தெரியும்ப்பா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஏடாகோடமா பண்ணுவீங்கன்னு, அதனால தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறான். அதில் ராமோட ஆன்டி, அது போக பாபுவோட எக்ஸ்-5, பாபுவோட குழந்தை, இவங்க எல்லாத்தையும் ஒரு ஸ்விம்மிங் பூலில் உட்கார வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விழுற மாதிரி செட் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல அதை பார்த்துக்கிறதுக்காக அந்த பிளம்பர் அங்கே இருக்கான். ஒருவேளை இந்த கேமை நீங்கள் ஒழுங்காக விளையாடலை அப்படின்னா அந்த தண்ணி அதிகப்படுத்தி விட்டுருவேன், அதோட ஸ்பீடை, அவங்க மூங்கி இறந்து போயிடுவாங்க. அவங்களோட ஃபேமிலிஸ் உயிரோட தப்பிக்கணும் அப்படின்னா இந்த கேமை நீங்கள் ஒழுங்காக விளையாடி தான் ஆகணும் அப்படின்னு அந்த சைக்கோ டாக்டர் சொல்கிறான். 2 பேருக்கும் ஒரு வழி தெரியல. சரி கேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்ககிட்ட வரிசையாக ஒரு 10-15 ஃபோட்டோஸ் காமிப்பேன். அந்த ஃபோட்டோஸில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்கள் மண்டையில் மாட்டிருக்க அந்த மிஷின் ரீட் பண்ணும். உங்கள் 2 பேரோட ஃபீலிங்ஸும் எப்போ ஒரே மாதிரி 80% மேலே போகுதோ அப்போ உங்கள் கை தானாகவே ரிலீஸ் ஆகிடும். ஒருவேளை ரிலீஸ் ஆகலை, நீங்கள் 2 பேரும் தோத்துட்டீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு விஷ ஊசி வச்சுருக்கேன், இதை போட்டு உங்கள் 2 பேரையும் கொன்றுவேன் அப்படின்னு இந்த சைக்கோ கில்லர் சொல்கிறான். இந்த சைக்கோ டாக்டர் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, டாக்டர் ராமுக்கு இருக்கிறது ஒரு சைக்கோ பிரெயின். சொல்லப்போனால் டாக்டர் ராமுக்கு பயம், யாரையாவது மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸே இருக்காது. சொல்லப்போனால் இறக்க குணம் அப்படிங்கிறதே டாக்டர் ராம் கிட்ட அவ்வளோவா இருக்காது. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அந்த சைக்கோ டாக்டர் வேணும்னே இப்படி ஒரு கேமை விளையாடுறான். எப்படி இருந்தாலும் இதில் ராமால் அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வர முடியாது, 2 பேரும் தோத்துருவாங்க அப்படின்னு நினச்சி தான் அந்த கேம் அவன் ஆரம்பிக்கிறான். எடுத்த உடனே ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான். அப்புறம் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான். அதில் பாபி அதை பார்த்து பயந்து ரொம்பவே கஷ்டப்படுறான். ஆனால் டாக்டர் ராம் ஒன்றுமே ஃபீல் பண்ணல, அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். டாக்டர் ராமோட ஃபீலிங்ஸ் 20%ஆகவும் பாபுவோட ஃபீலிங்ஸ் 80%ஆகவும் இருக்குது. இது மேட்ச் ஆகலை, அதனால இவங்க எஸ்கேப், மறுபடியும் ரிலீஸ் ஆக முடியல. ஒருத்தன் கையை கதவுல இடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதுலேயும் பாபுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ஸை அவன் மைண்டு கொண்டு வருது. ஆனால் டாக்டர் ராமுக்கு அப்போவும் எந்த ஃபீலிங்ஸையும் அவனோட மூளை எடுத்துகிட்டு வரல. இப்படி 7-8 ஃபோட்டோஸ் காமிச்சிட்டான் அந்த சைக்கோ டாக்டர். அப்போவுமே இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியான அந்த பர்சன்டேஜ் 80%க்கு மேலே 2 பேருக்குமே வரல. சைக்கோ டாக்டர் சொல்கிறான், இன்னும் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் தான், இப்போவும் உங்களோட மூளை ஒரே மாதிரியான ஃபீலிங்ஸை கொடுக்கல அப்படின்னா
2 பேரையும் நான் இங்கேயே கொன்றுவேன், அதோட உங்க குடும்பமும் அங்கே தண்ணியில் முங்கி செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறான் அந்த சைக்கோ டாக்டர். அதே நேரத்தில் மீராவும் போலீஸ் சீஃபும் இதே வீட்டுக்கு வெளியே நின்று காலிங் பெல் அடிச்சிட்டு இருப்பாங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்களே அப்படின்னு டாக்டர், அந்த சைக்கோ டாக்டர் அவங்க என்ன நடக்குன்னு பார்க்க போகிறான். இந்த கேப்பில் இங்கே பாபு என்ன சொல்கிறான்னா, தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணு, ஒருத்தர் அடிபட்டா கூடவா உனக்கு அது கஷ்டமா இல்லை, தயவு செஞ்சு உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் தான் வரும் அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் ராம் சொல்கிறான், எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே அவ்வளோவா வராது அப்படின்னு சொல்கிறான். தயவு செஞ்சு எதையாவது ஃபீல் பண்ணு, நம்ம ஒரு தடவையாவது ஒரே மாதிரி ஃபீல் பண்ணாதான் நம்ம ஃபேமிலிஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பாபு கதறான். நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான். அந்த சைக்கோ டாக்டர் அங்கே போய் பார்க்குறான். மீராவும் போலீஸ் சீஃபும் கதவில் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லை. சரின்னு அவங்க இந்த இடத்துக்கு இவங்க வரலையோ வேற எங்கேயாவது போயிருப்பாங்களோன்னு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. சைக்கோ டாக்டர் மறுபடியும் இவங்க 2 பேர்கிட்டையும் வர்றான். போலீஸ் பாபு டாக்டர் ராம் கிட்ட சொல்கிறான், அவன் நிறையா எல்லாரும் அடிப்பட்ட மாதிரி பிக்சர்ஸ் தான் காமிக்கிறான். அந்த இடத்துல உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நினச்சி பாரு, அப்போ உனக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு டாக்டர் ராம்கிட்ட சொல்லும்போது டாக்டர் ராம் சொல்கிறான், இல்லை எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாதுன்னு சொல்கிறான். இதை கேட்குற சைக்கோ டாக்டர் சொல்கிறான், என்ன சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு ஃபீலிங்ஸ்னு ஒன்றே கிடையாது. ஏன் இப்போ நீ அடிபட்டு இங்கே செத்து போனா கூட டாக்டர் ராம்க்கு எந்த ஃபீலிங்ஸும் வராது அப்படின்னு சைக்கோ டாக்டர் பாபு கிட்ட சொல்கிறான். இதை கேட்டோன்னே பாபு சொல்கிறான், இல்லை என்னைய டாக்டர் ராம்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் ராம் ஃபீல் பண்ணுவான், எனக்கு தெரியும் டாக்டர் ராம் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறான் போலீஸ் பாபு. இதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான் அந்த சைக்கோ டாக்டர். பாபுவை அடிக்க ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட கழுத்தை நெரிச்சு கொல்ற ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறான். இதை பார்த்த உடனேயே டாக்டர் ராமுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தன் கண்ணு முன்னாடி இப்படி சாக கிடக்கும்போது அவனோட ஃபீலிங்ஸ் கரெக்டாக அந்த 80% வந்துடுது. அதே மாதிரி பாபு முன்னாடி நிறைய பேர் அடிபட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அவனோட பர்சன்டேஜும் 80% மேலே இருந்திருக்கும். இப்போ 2 பேருக்குமே ஒரே மாதிரியான அந்த பர்சன்டேஜ் வந்ததுனால அவங்களோட கை லாக் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்து அந்த சைக்கோ டாக்டரே ஒரு நிமிஷம் வியந்து போயிட்டான். எப்படி ஒரு சைக்கோத்தனமான மூளை இருக்கிறவங்ககிட்ட எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கும், இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு இந்த சைக்கோ டாக்டர் கத்துன்னு கத்துறான். உடனே டாக்டர் ராம் சொல்கிறான், நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது மட்டும்தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சைக்கோத்தனமாக இருக்கிறவங்களுக்கும் ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குது, அவங்களாலேயும் நல்லா வாழ முடியும். இப்போது நீ எங்களை கொலை பண்ண முடியாது, நீ கொலை பண்ணிக்க தகுதியாக இருக்கிற ஒரே ஒரு ஆள்னா நீ தான், நீயே இந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாபுவை கூட்டிகிட்டு டாக்டர் ராம் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததும் பாபு கேட்குறான், என்னடா அவனை அப்படி விட்டுட்டு வந்துட்டேன், வா அவனை பிடிச்சிட்டு போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம், அரெஸ்ட் பண்ணிடலாம், ஜெயிலுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் ராம் கேஷுவலாக சொல்கிறான், கண்டிப்பாக நேரத்துக்கு அந்த விஷ ஊசியை அவனுக்கே குத்திட்டு செத்து போயிருப்பான். ஏன்னா இவங்களால தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும். அவனை பொறுத்த வரைக்கும் சைக்கோங்களுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது, ஆனால் என்னோட மூளையில் ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்கிறத அவனால் ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக அவன் நேரத்துக்கு செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே பாபுவும் உள்ளே போய் பார்க்குறான். நிஜமாவே அந்த சைக்கோ கில்லர் அந்த விஷ ஊசி எடுத்து அவனுக்கே அவன் கழுத்தில் சொருகி குத்திட்டு செத்து போயிருப்பான். ஒரு வழியாக இந்த கேஸும் நல்லபடியாக முடியுது. இந்த கேஸுக்காக நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. பாபுக்கும் டாக்டர் ராமுக்கும் நிறைய அவார்ட் கிடைக்குது. அதே நேரத்தில் பாபுவும் லவ் ப்ரப்போஸ் பண்ணி மீராவோட நல்லபடியாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறான்.